அறுதி பெரும்பான்மையும் தாண்டி 120 இடங்களை தற்போது எட்டியிருக்கக்கூடிய விஜய் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க கோரி ஆளுநர் மாளிகை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து பல அதிரடி திருப்பங்கள், அடுத்து நடக்கப் போவது என்ன என்று கணிக்க முடியாத மாற்றங்கள் நடைபெற்று வருகின்றது. ஏனென்றால் இதற்கு முன்னதாக ஆளுநர் மாளிகை விசிகாவுடைய ஆதரவு கடிதம் பெற்றவுடன் ஆளுநர் மாளிகை நோக்கி விஜயனுடைய வாகனம் புறப்பட்டது. அப்போது அடையாறில் திடீரென்று யூட்டன் அடித்தது விஜயனுடைய வாகனம். காரணம், ஆளுநர் நேரம் ஒதுக்கவில்லை என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் சந்திப்பு ரத்தாகி இருப்பதாக தமிழக வெற்றி கழகமே அதிகாரப்பூர்வமாக தெரிவித்திருந்தார்கள். இன்று மதியம் முதலே ஆளுநரை சந்திக்க நேரம் கேட்கப்பட்டிருந்த நிலையில் கடைசி வரையில் நேரம் ஒதுக்கவில்லை. அதனால் ஆளுநரான சந்திப்பு ரத்தாகிறது என்று தெரிவிக்கப்பட்டது. இந்த நிலையில் தான் திடீரென்று இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு கொடுப்பதாக தெரிவித்திருந்தார்கள். இதன் காரணமாக 118 என்ற மேஜிக் எண்ணையும் கடந்து தமிழக வெற்றி கழகத்தினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கின்றது. ஆட்சி அமைப்பதற்கு இருக்கக்கூடிய சிக்கல் தற்போது முடிந்திருக்கிறது. இதனால் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மீண்டும் கவர்னரை சந்திக்க 6:30 மணிக்கு கவர்னர் நேரம் ஒதுக்கி இருப்பதாக தகவல் வெளியான நிலையில் அவரை சந்திப்பதற்காக விஜய் சென்று கொண்டிருக்கூடிய நேரலை காட்சி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இதனால் விஜயை சந்திக்கக்கூடிய காரணத்தால் 7:10 மணி அளவில் அவர் கேரளா செல்ல இருப்பதாக இருந்த பயணம் ரத்தாகி இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளியாகவில்லை. ஆளுநருடைய கேரள பயணம் ரத்தாகி இருப்பதாக கூறப்படுகிறது. நேற்றும் இதே போன்றுதான், நேற்று இரவும் கூட கேரளா செல்ல இருப்பதாக சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு விஜயனுடனான சந்திப்பு காரணமாக அந்த பயணம் ரத்து செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து இன்று 7:10 மணி அளவில் விமானம் மூலமாக திருவனந்தபுரம் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் செல்ல இருக்கிறார் என்று சொல்லப்பட்டது. இந்த நிலையில்தான் திடீரென்று கேரள பயணம் ரத்தாகி இருக்கிறது. அதற்கான காரணம் விஜய் சந்திக்க இருக்கிறார் என்ற காரணத்தின் அடிப்படையில் தான் இந்த பயணம் ரத்தாகி இருப்பதாக கூறப்படுகிறது. தற்போது 120 சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆதரவுடன் அந்த ஆதரவு கடிதத்தை எடுத்துக்கொண்டு விஜய் தமிழக கவர்னர் சந்திப்பதற்காக சென்று கொண்டிருக்கிறார். இந்த முறை அந்த ஆதரவு கடிதம் கொடுத்துவிட்டு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதை கவர்னர் பெற்றுக்கொண்டு ஆட்சி அமைக்க அழைப்பு விடுப்பார் என்றுதான் கூறப்படுகிறது, அழைப்பார் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. நாளை தினமா அல்லது நாளை மறுநாளை என்பது இன்னும் சற்று நேரத்தில் ஒரு 15 நிமிடங்களுக்குள்ளாக தெரிந்துவிடும். ஏனென்றால் இதற்கு முன்பு 3 முறை சந்திப்பு நடைபெற்றது. 4வது முறையாக இந்த சந்திப்பு, 4வது முறை சந்திப்பு கைகூடும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. முதல் சந்திப்பின் போது 30 நிமிடங்களுக்கு மேலாக பேசப்பட்டது. 2வது சந்திப்பின் போதும் கிட்டத்தட்ட 40 நிமிடங்களை கடந்து பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து நேற்று தினம் 3வது முறையான சந்திப்பு நடைபெற்றது. அப்போதும் கூட அந்த பெரும்பான்மைக்கான இடங்கள் எண்ணிக்கை கொடுப்பதிலும் அதில் இருக்கக்கூடிய உறுதித்தன்மையில் ஏற்பட்ட சந்தேகம் காரணமாக கவர்னர் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்கவில்லை. அதற்கு பிறகுதான் நேற்று இரவு டிடி தினகரன் குற்றச்சாட்டு உள்ளிட்ட பல கலைவரங்கள் அடுத்தடுத்து தமிழக அரசியல் களத்தில் சூடுபிடிக்க தொடங்கியது. இந்நிலையில்தான் சற்று நேரத்துக்கு முன்னர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு என்பதை அதிகாரப்பூர்வமாக தெரிவித்து விட்டார்கள். ஏற்கனவே தமிழக வெற்றி கழகத்திற்கு 116 என்ற எண்ணிக்கை இருந்த நிலையில் விசிகாவின் ஆதரவும் சேர்த்து 118 உயர்ந்து விட்டது. அதைத் தொடர்ந்து என்றொன்றும் திமுக தான் கூட்டணி, திமுக தலைவர் மு க ஸ்டாலின் என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்போம் என்று சொல்லி வந்த இந்திய யூனியன் முஸ்லிம் லீக்கும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவு தெரிவிப்பதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்து விட்டார்கள். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 118 என்ற எண்ணிக்கை 120 உயர்ந்து விட்டது. 120 என்ற எண்ணிக்கையின் அடிப்படையில் தற்போது பெரும்பான்மை ஆட்சி அமைப்பதற்கு தேவையான இடங்களின் தாண்டி இருப்பதால் ஆட்சி அமைக்க அழைப்பு விடுக்க வேண்டும் என்று கவர்னரை சந்தித்து விஜய் உரிமை கோர சென்று கொண்டிருக்கிறார். 10 நிமிடங்கள் பட்டினப்பாக்கத்திலிருந்து விஜய் ஆளுநரை சந்திப்பதற்கு ஒரு 10-15 நிமிடங்கள் இந்த பயணம் இருக்கும். இன்னும் சற்று நேரத்தில் அவர் ஆளுநர் மாளிகை உள்ளே செல்ல இருக்கின்றார். ஆளுநர் மாளிகை உள்ளே சென்று ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார். 4வது முறையாக இந்த சந்திப்பு, 4வது முறையான இந்த சந்திப்பில் நிச்சயமாக தமிழக வெற்றி கழக தொண்டர்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக இருக்கும் என்றுதான் எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் காரணமாக ஆளுநர் மாளிகையிலே கூடுதல் போலீஸ் போலீஸ் எல்லாம் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொண்டர்களுடைய வருகையை கட்டுப்படுத்துவதற்காகவும் தேவையற்ற குழப்பங்களை தவிர்ப்பதற்காகவும் ஆளுநர் மாளிகை வெளியே போலீசார் குவிக்கப்பட்டு அதே போன்று போக்குவரத்தையும் சரி செய்து வரக்கூடிய காட்சியும், அதைத் தொடர்ந்து பல போலீஸ் பாதுகாப்பும் அங்கு போடப்பட்டிருக்கிறது. விஜயனுடைய வாகனம் ஆளுநர் மாளிகை நெருங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் விஜய் ஆளுநரை சந்திக்க இருக்கின்றார். இந்த சந்திப்பின் போது விஜய் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய மிக முக்கிய நிர்வாகிகளும் உடன் சென்றிருக்கிறார்கள். இந்த சந்திப்பின் போது ஏற்கனவே தனிப்பெரும் கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகம் 108 இடங்கள், அதில் ஒரு இடம் போக விஜய் 2 இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கிறார். அதில் ஒரு இடம் போக 107 இடங்கள், 107 இடங்களோடு சேர்த்து
காங்கிரசுடைய ஆதரவு 5, அதைத் தொடர்ந்து இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் என 224, அதைத் தொடர்ந்து தற்போது விசிகாவுடைய ஆதரவு 2 மற்றும் அதைத் தொடர்ந்து இந்திய யூனியன் முஸ்லிமிக் 2 என 120 இடங்கள் ஆதரவு இருக்கின்றது. அந்த ஆதரவு கடிதத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கவர்னரிடம் காண்பித்து ஆட்சி அமைக்க அழைப்பு எடுக்க வேண்டும் என்று கோரியிருக்கின்றார். ஆளுநருடைய முடிவு என்னவாக இருக்க போகிறது? ஆளுநருடைய அதிகபட்சமாக ஆட்சி அமைக்க அழைப்பு விடுவதற்கான வாய்ப்பு தான் அதிகமாக இருக்கின்றது. இன்னும் சற்று நேரத்தில் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கரை விஜய் சந்திக்க இருக்கின்றார்.